ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தங்கம் சேரணும், வீடு வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான். தங்கம் சேரணும் அப்படின்னா அதுக்கு அஷ்டலக்ஷ்மியின் அருட்கடாட்சம் இருக்கணும். அதே போல் நிலம் தொடர்பான சொத்துக்கள் சேரணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மற்றும் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலும் தங்கம் சேர்க்கவே முடியலை, வீட்டில் தங்கம் தங்குறதே இல்லை, நிலம் வீடு அப்படின்னு சொத்து வாங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சொந்த வீடு வாங்க முடியலை, இல்லை வாங்கிய வீட்டில் குடியிருக்க முடியலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? மிக எளிமையான பரிகாரத்தை நம்ம தினமும் செஞ்சுட்டு வந்தாலே இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அப்படி என்ன பரிகாரம், என்ன வழிபாடு அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எவ்வளவு விலை ஏறினாலும் தங்கம் வாங்கணும், தங்கம் அதிகம் சேரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தங்கம் வாங்க முடியலை, வீட்டில் தங்கம் தங்காமல் அடிக்கடி அடமானம் வைக்கிற நிலைமை தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க, சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ தங்கம் சேரணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆதிசங்கரரே இதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாரு. அதாவது வீட்டில் தங்கம் சேரணும், மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கணும், முருகப்பெருமானின் அருள் கிடைக்கணும், முருகப்பெருமானின் அருளால் நமக்கு நோய்கள் எல்லாமே நீங்கணும், செல்வ செழிப்பு, சொத்து சேர்க்கை, வீடு மனை யோகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஆதிசங்கரரே சொன்ன அற்புதமான அதே சமயம் மிக எளிமையான பரிகாரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ தங்கம் சேரணும் அப்படிங்கிறவங்க கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அதை கேட்கலாம். அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதே போல் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்க ஆதிசங்கரர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் மீது பாடிய சுப்பிரமணிய புஜங்கம் பாடலை கேளுங்க. இதில் தமிழாக்கமும் இருக்கு, இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் அருளிய மூல பாடலை கேட்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதை படிக்கணும் அப்படின்னா இல்லைன்னா அர்த்தம் புரியணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. தினமும் காதில் கேட்டாலே போதுமானது. உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்க. இந்த பாடல்களை நம்ம வீட்டில் ஒலிக்கிறத கேட்டாலே ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். இந்த அதிர்வலைகள் நிறைந்திருக்கும் வேளையில் நீங்கள் தங்கம் வேண்டும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னா, ஆதிசங்கரருக்கு பொழிந்தது போல தங்க நெல்லிக்கனி மழையாக பொழியவில்லை என்றாலும் நம்முடைய தேவைக்கு கௌரவத்திற்கு ஏற்ற அளவுக்கு தங்கம் நிச்சயமாக சிறிது சிறிதாக நமக்கு சேர்றதுக்கு துவங்கும். வறுமை நிலை அப்படிங்கிறது இல்லாமல் போகும், விருப்பங்கள் நிறைவேறும். அட்சய திருதியை தினம் அல்லது அமாவாசை தினத்தில் இந்த பாடல்களை நாம் கேட்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். தினமும் இந்த பாடலை கேட்டுக்கிட்டே வாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோட தினமும் இதை கேட்கறதுக்கு ஆரம்பிங்க. இந்த பாடல் ஒலிக்கும் போது உங்களுடைய வேண்டுதலை சொல்லி கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ இந்த விஷயத்தில் அதை சொல்லி கேளுங்க. 12 அமாவாசைகளுக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிகிறதுக்கு ஆரம்பிக்கும். தங்கம் சேரணும் அப்படின்னு நினச்சி மகாலட்சுமியை வேண்டி ஆதிசங்கரர் பாடியது தான் கனகதாரா ஸ்தோத்திரம். அதே போல தனக்கு ஏற்பட்ட நோய் நீங்கியதால திருச்செந்தூர் முருகனின் அருள் நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு பாடியதுதான் சுப்பிரமணிய புஜங்கம். அதனால இந்த பாடலை பாடுறவங்க இல்லை கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக மகாலட்சுமி மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சிறிது சிறிதாக உங்களுக்கு தங்கமும் சேர துவங்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும்.
அதனால நம்பிக்கையோட இதை விட எளிமையான வழிபாட்டு முறையோ பரிகாரமோ எதுவுமே இல்லைங்க. இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். கடவுள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன் அதிகம் இருக்குதுங்க. அதனால நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை நிச்சயமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.